ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இப்போ வந்து எங்கே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா ஊருக்கு போகிறோம். ஸோ தட் நீங்கள் இந்த vlog ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலி நாங்கள் ஊருக்கு போகிறது வந்து பைரவுக்கு தெரியாது. நாங்கள் எப்பயுமே போகிறப்போ வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சொல்லலை. ஸோ அவன் பார்க்குறப்ப அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து இது வீடியோ எடுக்க போகிறேன். பாப்போம் ஃபஸ்ட்டு அவங்க அக்கா கிட்ட வரானா இல்லை என்கிட்ட வரானா அப்படின்றது தான் வந்து நாம தான் என்கிட்ட தான் வருவோம். பைரவாக்கு வந்து இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம் யார் பைரவா, நீங்கள் வந்து பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் தான் பார்ப்பீங்க. நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் எங்கள் பைரவா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை வந்து நான் வந்து குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் ரொம்ப அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதையும் நான் வந்து அவனுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. எஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பைரவா யாருன்னு பார்க்க போகிறீங்க. அதான். ஸோ வந்து அவன் எப்படி வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் ஆல்ரெடி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் ஊருக்கு வரேன்றது அவனுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், அவனுக்கான ஒரு பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பார்த்தா தெரிஞ்சு அவனால் நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வருவானா இல்லை இவங்ககிட்ட போனா. எனக்கு வந்து என்கிட்ட வருவான்னு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப பாசமாக இருப்போம். பக்கத்தில் போனோம் அப்படின்னா நாங்கள் 2 பேர் வந்து மேக்ஸிமம் சண்டை தான் போட்டுட்ருப்போம். ஸோ என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். நான் லாங் டிஸ்டன்ஸ்ல அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவனை கண்டுக்கவே மாட்டேன். நேர்ல இருந்தா பயங்கரமா பேசிட்டு இருப்பான். அதனால அவனுக்கு என் மேல ஒரு பாசம் இருக்கு. ஸோ ரேப்பிடோ புக் பண்ணியாச்சு. ஸோ கேப்டன் இஸ் ஆன் த வே. இப்போது வந்து ஆக்சுவலி நான் போகிறது எத்தனை நாள் திருப்பி வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி வச்சு தான் போகிறோம். உங்களுக்கே தெரியும். சரி, அப்புறமேட்டு நம்ம வந்தால் செம்ம டயர்டில் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தூங்கணும் தான் பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம பிளேஸ் வந்து இப்போ க்ளீனாக வச்சா தான் வந்த உடனே சரி ஓகே அப்படின்னு வந்து நம்மளால் தூங்க முடியும். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே ஆல் ஓகே. எல்லாம் பேக்கும் பண்ணியாச்சு. ஹாய் சப்னா, எல்லாமே பேக்கும் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், நாங்கள் கிளம்ப போகிறோம். நாங்கள் அவ்வளவுதான் இப்போ ரேப்பிடோ புக் பண்ணி லைக் பஸ் ஸ்டாப் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அதுதானோ, அதே இந்த பக்கம் அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு அது எப்படி என்னன்னு தெரியல. ஓகே ஓகேண்ணா. இதுதான் 11 o'clock சென்னைன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. பட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சேஃப் தான். ஸோ எங்களுக்கு 11:20 சொல்லியிருக்காங்க. நாங்கள் 11க்கு ரீச் ஆகிட்டோம். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு பஸ் வருது அப்படின்னு. 2000 years later இன்னும் பஸ் வரல. ஃபர்ஸ்ட்டு நின்று பார்த்தோம். நின்று வெயிட் பண்ணி பார்த்து கால் வலி வந்துடுச்சு. சரி வந்து உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோம். காத்திருந்து காலங்கள் போகுதடி. A few minutes later. ஜஸ்ட் மிஸ் பஸ் விட்டுருப்போம். பஸ் வீடியோ எடுக்கிறது வந்து ஃபோக்கஸில் இருந்து பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பஸ் வந்து பார்க்க உட்காந்து பேசிட்டே அதுக்கப்புறம் தான் பார்த்து ஐயோ பஸ்ஸு அப்படின்னு ஏறி வந்துட்டு வந்தோம். ஜஸ்ட் மிஸ். ஒரு நிமிஷம் விட்டுருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். யூடியூப்பில் நான் வீடியோவும் போட்டிருக்கேன். நான் ஊருக்கு போய் இருக்க முடியாது, திரும்பி வீட்டுக்கே போக வேண்டியது. ஃபைனலாக வந்துட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ யாருக்கும் தெரியாது. இனிமேல் எங்கள் அம்மாவே எந்திரிக்கலை. மெசேஜ் பண்ணதுக்கு கூட இனிமேல் தான் கால் பண்ணணும். அப்புறம் அம்மா கால் பண்ணி அப்படியே அம்மா கிட்ட வந்து சொல்லு, பைரா வந்து காலிங் பெல் நாங்கள் நல்லா அடிக்கலை, நீங்கள் வந்து கதவை மட்டும் திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். பாப்பா இவ பேர் வந்து பொம்மாயி. இவளே என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறான். வாடி வா.
எப்படி வரும் அவனுக்கு தெரியாது. நான் தான் அப்பயே சொன்னல அவள் என்கிட்ட வரமாட்டான், உங்கள் அக்கா கிட்ட தான் போவான்னு. என் தம்பியை நீங்கள் பார்க்க மை தம்பி காளி 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 காளிமா அப்பா அம்மா. ஓகே ஃபைனலாக வந்தாச்சு. நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அக்கா கிட்ட தான் போனால், நெக்ஸ்ட்டு தான் என்கிட்ட வந்தான். இதுலேருந்து நான் இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.